இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அம்மா அம்மா நீங்கள் யாரு? 7 குழந்தைகளை போயிட்டு வந்தீங்களே, நீ யாருமா? நீங்க யாருங்க ஐயா? அதாவது ராணி அம்மாவுக்கு மந்திரியா இருக்கிறாங்க. அதாவது மன்னனுக்கு மந்திரி. மன்னனுக்கு மந்திரி. மன்னனுக்கு மந்திரி. மகாராஜா வந்திருக்காங்களா? வந்திருக்கிறாங்க. சரி இருக்கட்டும். இப்படி மகாராஜா வந்தாரானா மகாராஜா இடத்துல பேசுகிறாங்க. சரிம்மா சொல்லுங்க. மன்னா மந்திரியா, இது ஒரு பெண்மணி 7 குழந்தைகளோட கூட்டு வந்துக்குது. நீங்கள் யாரு, எந்த நாடு, எந்த ஊருன்னு கேட்டேன். உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. மன்னன் வந்திருக்கிறாரான்னு கேட்டாங்க. வந்திருக்கிறாருன்னு சொன்னேன். உங்ககிட்டயே அந்த விஷயத்தை சொல்லுவாமா? அரணியமான கானகத்திலே 7 குழந்தைகளை கூட்டிக் கொண்டு ஒரு பெண்பா வந்திருக்கிறாங்க. என்ன குடுமையோ தெரியல. போயிட்டு இருந்தாலும் நானே யாரென்று விசாரித்து பார்க்கிறேன். கேட்டு பாருங்க. இந்த அரணியமான கானகத்திலே 7 குழந்தைகளை கூட்டிக் கொண்டு வந்திருக்கின்றீர்களே, தாங்கள் யார் என்று சொன்னால் உங்களை விட்டு கேட்கட்டுமா? அம்மணி எந்த ஊரு, எந்த தேசம்? நீங்கள் எந்த ஊர்? மன்னவர் அடித்தாரா, மனங்கலங்கி வந்தீர்களா? கொண்டவர் அடித்தாரா, கோபப்பட்டு வந்தீர்களா? இந்த குழந்தைகளை கூட்டிக் கொண்டு நீங்கள் யாரம்மா? மன்னவர் அடித்தாரா? என்ன தேசம்? சிவாநகரத்தில் தான் என் தங்கை திருமணம் செய்து கொடு. இல்லை இல்லை, என் தங்கைக்கு நிலை வந்திருக்கார். எத்தனையோ காசு வழங்க இருக்கலாம்.
ஒன்று கேட்கட்டுமா? அம்மா காசி நாடு என்று சொன்னா கணவனுடைய பெயர் என்ன? மாலை தரித்த மன்னருடைய பெயர் என்ன? கணவனை கண்கின்ற தெய்வமா நினைக்கின்ற பெண்கள் கணவனுடைய பேரை யாரும் சொல்லக்கூடாது சாமி. அப்படி என்றால் மறைமுகத்தில் நான் தெரிந்து கொள்கின்றேன். மனிதர் கர்மம் செய்து விட்டால் கர்மத்தை தொலைப்பதற்காக எங்க சாமி போவார்கள், காசிக்கு செல்வார்கள். நாடாள குடியரசருக்கு ஒரு பெயர் உண்டு, மன்னன் அரசன் என்று சொல்லுவார். 2 வார்த்தை சேர்த்து சொல்லுங்க. காசி மன்னன். காசி மன்னன். காசி மாநகரத்திலே காசி மன்னனுக்கு என் தங்கை திருமணம் செய்து கொடுத்தோம். இல்லை இல்லை, என் தங்கைக்கு இதுல வந்திருக்காது. எத்தனையோ காசி மன்னன் இருக்கலாம். இருந்தாலும் இன்னும் ஒன்று கேட்கட்டுமா? கேளுங்கள் சாமி. தாயினுடைய பெயர் என்ன? உன்னை பாங்கா வளர்த்தெடுத்த உன் தந்தையினுடைய பெயர் என்னம்மா?
இந்திராணியா தந்தையா ராமலிங்கமா இந்த பெண் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்க பொழுது என் மனதாகப்பட்டது கல்லடை போல் பட்ட கண்ணாடி போல் வருகிறது. என் தங்கையா இருக்காது, என் தங்கைக்கு நிலை வந்திருக்காது. எத்தனையோ ராமலிங்கம் இருக்கலாம், எத்தனையோ எந்திரான் இருக்கலாம். இன்னும் ஒரே ஒரு வார்த்தை கேட்கின்றேன், அது மட்டும் சொன்னீரானா நீ எங்கு சேர வேண்டுமோ அந்த இடத்திற்கு உன்னை அனுப்பி உனக்கு கூட பிறந்தவாறு யாரு உண்டா உன் கூட பிறந்தவர்கள் யாராவது இருக்கின்றார்களா? நீ மட்டும் தனிமையாக பிறந்தாயா? இருக்கிறார் ஐயா, இருக்கிறார் சாமி. என் கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு, என் கூட பிறந்த ரத்த பாசி சகோதரர் ஒரு இருக்கிறார் சாமி. அவருடைய பெயர் என்ன?
காசு எழுதியிருந்தா காத்தா பறந்து உன் கஷ்டத்தை தீர்த்திருப்பேனே. ஒரு சீட்டு எழுதியிருந்தா சிட்டா பறந்து உன் சிரமத்தை தீர்த்திருப்பேனே. உனக்கு என்னம்மா விதி இருந்தது? என்னம்மா இந்த கோலம்? நாட்டுல மழை இல்லன்னா வராத பஞ்சம் வந்தது. பஞ்சம் போகல. 12 வருஷம் மழை இல்லாத காலத்துல நாட்டுல இருக்கக்கூடிய பொன்பதெல்லாம் மக்களுக்காக வாரி வழங்கி கொடுத்துட்டாங்க. யாருக்குமே செய்ய முடியாத சீஸ்வரங்களாம் செய்தே. அத்தனை விதமான பொருள்களும் நாட்டில் இருக்கக்கூடிய தங்கங்களை முத்து மரகத மாணிக்க வைடூரிய புஷ்பராக அனுத்துவதான பொன் பொருள் தாலியை தவிர அத்தனை மக்களுக்காக வாரி வழங்கிட்டோம். பிள்ளைகளை காப்பாற்ற முடியல. அதனால் தாய் வீடு தேடி வந்த அண்ணன் இருக்கிறது ஞாபகம் இல்லையா? முழு கஷ்டத்தை தாயை கொண்டு ஏன் இருந்தா உடனே கிளம்பி வர வேண்டியதானே. அண்ணன் வீடு வந்திருந்தா அவளுக்கு எந்த குறையும் இருக்காது. நீங்க தானே சொன்னீங்க நல்லா பொழைச்சா நல்லா வாழ்ந்தா அண்ணன் வீட்டை தேடி வா, இன்னும் கெட்டு போயிட்டா வராதுன்னு சொன்னீங்க. கெட்டுட்டுனா நான் கெட்டு பாவி. எனக்கு இன்னைக்கு யாரும் இல்லைன்னா நான் தெருவில் சன்னியாசி பெற்றதுக்கு அடிச்சு போல நிக்கிறேன்னா அண்ணா. ஏழை பிள்ளைகளை கூட்டிட்டு வந்துக்கிறேன். பிள்ளைகளை காப்பாத்து எனக்கு யாரும் இல்லைன்னா ஒரு காத்தா பறந்து உன் கஷ்டத்தெல்லாம் தீர்த்திருப்ப, சிட்டா பறந்து வந்து உன் சிரமத்தெல்லாம் தீர்த்திருப்புன்னு சொன்னீங்களே. கடிதாசி எழுதக்கூடிய காசு இருந்தா என் கடைசி பிள்ளைக்கு நான் பால் வாங்கி ஊத்தி காப்பாத்திரப்பட என் கூட பிறந்த அண்ணா. இந்த அண்ணனை தேடி வந்து விட்டாய் அல்லவா? அதற்கு மேல உன் கண்ணில் தண்ணீர் வரக்கூடாது. இருந்தாலும் குழந்தைகள் ஞானசேகரா மக்களா, என் கூட பிறந்த அண்ணன் உன் தாய்மா வந்திருக்கிறான். கவலை வைத்துக் கூடாது. நான் இப்பொழுது காரணியமான காலங்கள் வேட்டைக்கு வந்திருக்கின்றேன். வேட்டைகள் ஆடி முடித்துடனே வந்து விடுகிறேன். நீ அரண்மனையில் அந்நியாய் அலங்கார் இருப்பார். குழந்தைகளுக்கெல்லாம் சாதமிட்டு சந்தோஷமாக இருங்கள். நீ வந்து விடுகிறேன் தங்கா. அந்நியாய் அலங்காரி நலமாக இருக்கிறாங்களா? இவ்வளவு கஷ்டத்திலேயே மண்ணி நலமாக இருக்கிறார். அனைவரும் நலமாக இருக்கிறார். நான் யாரை கூடிய அந்த வெள்ளை ஆணையாகப்பட்டது ஆணை மேல பவளை வருகின்ற போது வெள்ளான மேலே ஏறி கொண்டு வருவேன். அந்த விழா வருகின்ற யானையாகப்பட்டது நலமாக இருக்கின்றதா? சுகமாக இருக்கின்றார்கள் தங்கா. ஆகட்டும். நான் வேட்டைக்கு சென்று சீக்கிரம் தெரிவது. நீ அரண்மனை செல்லுங்கள். சீக்கிரமா வந்துருவீங்கல்ல? இதெல்லாம் அனைத்தும் உன்னிடத்தில் தான் இருக்கு. என் தாய் வீடு போற
முகத்தை பாப்புனா எனக்கு தெரியல. என்ன வார்த்தை? திருமண சங்கடமாக இருக்கிறது. இருந்தாலும் ஒரே ஒரு முறை என் அண்ணனாகிய திருவடி பாதத்தை தொட்டு வணங்கி விட்டு நான் வீடு போயிட்டு வரேன். தேசத்திலிருந்து காசிமா நாடு சென்று வழி போதுதான் வந்திருக்கின்றேன். எந்த வழி போவதென்று எனக்கு வழி தெரியல. வீட்டோட அடையாளம் சொல்லுங்கள் அண்ணா. 40 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஆமா அண்ணா. இந்த அண்ணன் வீட்டுக்கு வந்திருக்கின்றான். மணியோட அரண்மனையோட வழி தெரியல. வடக்கத்தல வாசல்ல வாழைமரம் அடையாளம், தெற்கத்தல வாசல்ல தென்னை மரம் அடையாளம், கிழக்கத்தல வாசல்ல கிளைமாக கட்டிருக்கும். இதை பார்த்து அண்ணன் வீர் என்று தெரிந்து கொள். மதுரமாக சென்று அரண்மனை சென்று வாருங்கள். நான் குழந்தைகளுக்கு தேவையான மான் கொட்டைகள் மேல் கொட்டைகள் அப்படி தருகின்றேன். ஆகட்டும்.